என் குழந்தைக்கு எப்போ டயப்பர் போட்டாலும் என் குழந்தை என்னை பார்த்து, ஏய் மம்மி, சும்மா சும்மா டயப்பர் போட்டு விடுறியே, அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? அப்படி அவன் கேட்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருங்க. அதான் அதை வச்சு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டயப்பர் எடுத்துட்டு அந்த டயப்பர்ல ஒரு 100 ml தண்ணியை ஊற்றி பார்த்தேன். ஊத்தவே தண்ணி பட்டு 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 பட்டுன்னு உறிஞ்சிருச்சுங்க. கையில தொட்டு பார்த்தப்போ லைட்டா ஒரு ஈரம் ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்ல. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தொட்டு பார்த்தேன், பெருசாலாம் ஒன்றும் ஈரம் இல்லை. அப்புறமா இது சரி நம்ம கையில போட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோட கையில போட்டு பார்த்தேன். கையில போட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் ஃபீல் ஆச்சே தவிர அந்த ஈரம் எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா டிக்கி சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேங்க குழந்தைங்களுக்கு. அப்புறமா அமுத்தி பார்த்தாலும் அந்த ஜெல் எல்லாம் ஒன்றும் கொழகொழான்னு அந்த ஜெல்லு மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகல. மேல இருக்கிற அந்த ஈரம் இண்டிகேட் பண்ற அந்த கலர் கோட் இருக்குதுல்ல, அதுல வந்து அங்கங்க ப்ளூவா இருந்துச்சு, அங்கங்க எல்லோயிஷாவே இருந்துச்சு. அப்புறமா மறுபடியும் சரி இன்னும் ஒரு 100 ml தண்ணியை ஊத்தி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 100 ml எடுத்து ஊத்துனேங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆனதை விட கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா தான் அப்சர்வ் ஆச்சு. ஆனா உடனே அப்சர்வ் ஆயிருது. இப்போதாங்க நம்மளோட அந்த கொழக்கு கொழக்கு ஜெல்லி மாதிரி வர்றது வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னா அமுத்தி விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த புஜுக் புஜுக் ஃபீல்ல கொஞ்சம் விளையாடணும் போலயும் இருந்துச்சுங்க. அமுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் எதுவும் வெளியே வர மாதிரியும் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது, ஜாலியா இருக்கு, விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்குங்க. ஆனா இது குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகுமான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது நம்ம கையில போட்டு பார்த்தோம்னா அந்த முன்னாடி இருந்து சில்னஸோட சேர்த்து லைட்டா கொஞ்சம் ஈரமும் ஃபீல் ஆகுது. கலர் இண்டிகேட்டர்ல பார்த்தீங்கன்னா கலர் சோப்னஸ் இண்டிகேட்டர்ல பார்த்தா கொஞ்சம் மைல்டா தான் எல்லோ கலர் இருக்குது. பாக்கி எல்லாமே வந்து ப்ளூ கலரா ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இன்னொரு 100 ml ஊற்றி பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு 100 ml ஊத்துறேங்க. இந்த 100 ml ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் கொஞ்சம் லேட் ஆச்சு. முன்னாடி ஊத்துன மாதிரி படபடான்னு இறங்கல, ஆனா கொஞ்சம் லேட் ஆகி இறங்குது. டயப்பரும் நல்லா ஹெவியா இருக்குது. அமுத்தி பார்த்தோம்னா வாட்டர் வந்து கொஞ்சம் நம்ம அமுத்தும் போது கையில வாட்டர் ஃபீல் ஆகுது. இந்த டைம்ல குழந்தை உச்சா போய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாவங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் ஃபீல் ஆகும். இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த வாட்டர் வர்றதும் கம்மியாயிடுச்சு. அமுத்தி பார்த்தோம்னாலும் அந்த அளவுக்கு அந்த வாட்டர் வர்றதும் ஃபீல் ஆகல. இப்போ வந்து இன்னுமே ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு. அமுத்துனோம்னா அதா இருக்குது. கொழக் 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 கொழக்குன்னு நல்லாவே ஜெல்லி வந்து அமுத்துறதுக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே, இன்னொரு வாட்டியும் நம்ம அமுத்தி பார்ப்போமே, ஜாலியா இருக்குது விளையாடுறதுக்கு. நான் இன்னொரு வாட்டியுமே சரி அமுத்தி பார்ப்போம் அப்படின்னா அமுத்தும் போது என் கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஈரம் தெரியுது. ஆனா அந்த வாட்டர் முன்னாடி அமுத்தும் போது வந்த வாட்டர் வந்து தெரியல. மறுபடியும் சரி இன்னொரு 100 ml வாட்டரையும் ஊற்றி பார்ப்போம், அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்ட்டு, சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, இன்னொரு ஒரு 100 ml வாட்டரையும் ஊற்றி பார்க்கலாமேன்னுட்டு இன்னொரு 100 ml வாட்டரும் ஊற்றி பார்த்தேன். இந்த டயப்பர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டயப்பர், என் குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டயப்பர் தான். அதில் தான் செக் பண்ணலான்னு எடுத்தது. இந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த 400 லாஸ்ட் உள்ள அந்த 4th வாட்டர் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிலேடாக கையில் வைக்கிற இடத்துலலாம் தண்ணியும் ஃபீல் ஆச்சு. அது ரொம்பவே லேட்டாகி தான் அப்சர்வ் ஆகுது. இப்போ வந்து அந்த கொழத்த கன்சிஸ்டன்சியுமே இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. டயப்பருமே வந்து ரொம்ப 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 ஹெவி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் அமுத்தும் போதும் அந்த இது ஃபீல் ஆகுது. கலர் இண்டிகேட்டர் இப்போவுமே பொய் சொல்லுதுங்க, அங்கே பாருங்க இன்னும் எல்லோ கலராகவே காட்டுது. ஆனால் அமுத்தி விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டயப்பர் பார்த்தீங்கன்னா ஓவரால் 400 ml கிட்ட அப்சர்வ் 300-350 ml வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த 400 ml ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமுத்துனாலே ஈரமெல்லாம் ஃபீல் ஆகுது, தண்ணி வெளியே வர்றது, இதெல்லாம் இருக்குது. நம்ம குழந்தை 400 ml வரைக்கும் உச்சா போகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக விட போகிறது இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான எக்ஸ்பெரிமெண்ட்.